நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாமல்ல பகவானுடைய அனுகிரகத்துல எல்லாம் நல்லபடியா பக்தி சேனல்ல நமக்கு பக்தி ஒளி பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பெற்றதாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறத்தாய் மறந்தாலும் உற்றதேகத்தை உயிர் மறந்தாலும் என் சிவபெருமானை நான் மறவேனே. என்ன அப்படின்னா, நம்ம குடும்பம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதான் பரமேஸ்வரன். கைலாசத்துல பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் முதல்ல மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே கைலாசத்துல ஒரு குடும்பம்னு ஒண்ணு உருவாயிடுது. இன்னைக்கு நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல சாபங்கள் எப்படி வருகிறது, இதை நிவர்த்தி பண்றதுக்கு வழி இருக்கா சார்? எப்படி சார் சாபம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா சகோதரன் சகோதரிகள் எப்படி எல்லாரும் இருக்கா. அப்பாவுக்கு அம்மா கண்டா பிடிக்காது, ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை பிறந்தாச்சு, அவர் கிடக்காரு அப்படின்னு இந்த அம்மா சொல்லுவா. அவ கிடக்கா அப்படின்பா. மனசே ஒத்து வராமல் மறைமுக சாபங்கள், கணவன் மனைவி சாபங்கள், சகோதரர்கள் சாபங்கள், இதெல்லாம் நிவர்த்திக்கு இடம் இருக்கா இல்லையா? எப்படி முதல்ல சாபமாக மாறுகிறது? தந்தை தாய் சாபம் வேற. வீட்டுல அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டே இருப்பான். அந்த அயோக்கியத்தனம் பண்ணும் பொழுது அப்பா அம்மாவுக்கே ரொம்ப தாங்க முடியாது. மகாபாவி செத்து ஒழிய மாட்டேங்கிறானேம்பா. மகாபாவி ஏதானு இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கானே, வீட்டுல கடனை உருவாக்கிட்டு இருக்கானே அப்படின்பா. இது அவன் வாங்கி கொண்டு வந்த விதியினுடைய சாபம். அடுத்ததாக சகோதரர்கள். இந்த காலத்துல அதுதான் நிறைய இருக்கு. சொத்து சண்டை நிறைய இருக்கும். அப்பா சொத்து சேர்த்து வச்சிருப்பார், அவர் காலம் போயிடும். இவ சொத்தை பிரிக்கிறதுக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள எல்லாருக்கும் காமனா பிரிச்சா கூட மனஸ்தாபம்னு ஒண்ணு இருக்கும். நீங்க அவன்கிட்ட போய் கேளுங்க, அண்ணாட்ட போய் கேளுங்க. தம்பி கேட்பான், ஏண்டா உங்க அண்ணா நல்லா சொத்து பிரிச்சு சமமா கொடுத்துட்டாரு அப்படின்னா, என்ன கொடுத்தான்? அவனுக்கு பெருசா எடுத்துட்டான், சின்னதா கொடுத்தான். 2 பேருக்கும் ஈக்குவலா தான் பிரிச்சிருப்பா. அவன் மனசு அப்படியே இருக்கும். அது ஒரு சாபமாக மாறும். அதே மாதிரி தம்பிக்கு அண்ணன்ட்ட போய் கொடுத்தியாடா அப்படின்னா, நல்லாதான் கொடுத்தான், அவன் என்னை எப்படி கெடுதலான்னு நினைக்கிறான்னு அவன் நினைப்பான். சகோதரிகள் இவாதான் ரொம்ப முக்கியம். இவா எக்கார்த்த கொண்டும் என்னைக்கும் அண்ணா தம்பிகளுக்கு சாபமே விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதுதான் ஜாதகத்துல போய் வருங்காலத்துல அந்த சந்ததிகளை பாதிக்கும். என்ன அப்படின்னா, சகோதரிகள் கல்யாணம் ஆகி அடுத்த வாரத்துக்கு போகக்கூடியவா. சகோதரர்களும் அவளை நிறைய, நம்ம ஆத்துல எத்தனை வயசு இருப்பா? 24 வயசு வரைக்கும் இருப்பாளா? அது வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும் சகோதரிகளை. சகோதரிகளும் எந்த கோபப்படாமல் நம்ம ஆத்துல அவ்வளோ ஆனந்தமா வாழ்ந்துட்டு போகணும். தயவு செய்து சகோதரிகள் சகோதரர்களுக்கு சாபமே விடக்கூடாது. சந்தோஷமா வச்சுக்கோங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். சார் எங்க ஆத்துல இதே மாதிரியே ப்ராப்ளம் வந்திருக்கு, நல்லா இருக்கிறவாளுக்கு சந்தோஷம். சுவாமி எங்க ஆத்துல எங்க அண்ணன் எப்பத்தாலும் என்ன சாபம் விட்டுட்டே இருக்கான், என் தங்கை எப்படி விட்டுட்டு போனா எனக்கே தெரியல. இந்த ஜோசியர்கள்லாம் நீங்க போய் பாருங்க, ஜாதகத்தை பத்தி அப்படியே புட்டு வைப்பா. இந்த காலத்துல கன்னியா சாபம் இருக்கு, உங்க ஆத்துல பிறந்தாத்து பொண்ணுடைய சாபம் இருக்கு, உங்க பேரனுக்கு விழுந்திருக்கு, அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி ஏதாவது பண்ணேலா, அதனாலதான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன கேட்கிறா, உனக்கு முழு சம்மதமான்னு கேட்கிறா. ஆனால் அவ முதல்ல சொல்லிட்டு அங்க போனா அவர் மாறின பிறகு அந்த குடும்பம் வேற மாதிரியா இருந்தால் அவள் இந்த ஆத்தை சபிக்க கூடாது. நம்ம விதி நம்மளிடம் விளையாடுகிறது. அதுக்கெல்லாம் நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் நிவர்த்தி இருக்கு, பயப்படாதீங்க. இந்த பூலோகத்துல நிவர்த்தி இல்லாத இடமே கிடையாது. சுவாமி அவ்வளவு கொடுத்திருக்கார். மகாபாரதம், ராமாயணம், இதிகாச புராணங்கள் அத்தனைத்திலையும் நிவர்த்திக்கு வழி இருக்கு சார். முதல் நிவர்த்தி என்ன தெரியுமா சார்? எங்க அப்பா அம்மா எனக்கு மறைமுகமா சாபம் விட்டுருக்கான்னு ஒருத்தன் சொல்லுவான். எந்த அப்பா அம்மாவும் குழந்தைகளை சாபம் விடவே மாட்டான், நல்ல எண்ணத்தோட இருப்பான். எப்படி இதை பண்றது அப்படின்னா, எல்லா ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணணும் தெரியுமா?
ஏகாதசினா நீங்க பெருமாள் நினைப்பேன் இல்ல. ஏகாதசி அன்னைக்கு சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். அப்பதான் பெற்ற தாய் தந்தனையுடைய அவளுக்கு இருக்கிற மனஸ்தாபம் விலகி செல்லும், மறைமுக சாபம் விலகும். தந்தையாய சாபத்தை விலக்குவதற்கு ஏகாதசியில 2 ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசியில சிவபெருமானை வழிபடுங்கள். அடுத்ததாக சகோதரர்கள், மாமா எங்க அண்ணா தம்பி நாங்க பேச்சுவார்த்தையே இல்லை, எங்க அண்ணா தம்பி எல்லாம் பேச மாட்டேங்கிறான், ஆனா எனக்கு என் தம்பி பேர்ல பாசம் இருக்கு, ஆனா என் தம்பி பேச மாட்டேங்கிறான், கேட்டா பொண்டாட்டி தடுத்து நிறுத்தினாம்பா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அண்ணா தம்பி நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியதான். பிறக்கும்போது 2 பேரும் ஒன்னாதானே பிறந்தோம். அவ வந்துட்டா இவா வந்துட்டான்னு நீ மனசு மாறக்கூடாது. உங்க அண்ணாவோட நீ பேசு, உங்க அக்கா தம்பியோட நீ பேசு. ஆத்துக்கார ஆம்படியால் அப்படிதான் இருக்கணும். அண்ணா நீங்க உங்க அண்ணா தம்பி அதை போயிட்டு வாங்க, நானும் வரேன், நீங்களே எங்க அக்கா தங்கிக்க வாங்க அப்படின்னு உறவை வளர்கள். இந்த காலத்துல உறவெல்லாம் போயிட்டே இருக்குமாமா. எல்லாரும் தயவுசெய்து உறவை பிடிச்சி வச்சுக்குங்க. நாளைக்கு குழந்தைக்கு ஒரு தோல் கொடுக்கறது கூட ஆள் கிடையாது இந்த உலகம். அப்படிப்பட்ட உலகம். கலிபுருஷன் விளையாடுறான். மாமான்னு கூப்பிட மாட்டேங்கிறான். மாமாவை போய் அம்மாவோட தம்பியை மாமான்னு கூப்பிட மாட்டேங்கிறான். பெரியப்பாவை பார்த்து வாங்கோன்னு கூப்பிட மாட்டேங்கிறான். கேட்டா பிஸிங்கிறான். அதுக்குள்ள பெரியப்பா வந்திருப்பான், மூஞ்சி பார்க்க மாட்டேங்கிறான். உறவுகளை வளர்கள். இந்த காலத்துல இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நாளைக்கு நமக்கு ஒரு ஆறுதலுக்கு ஒருத்தர் வேணும் பெரியவான்னு. எல்லாரும் வளர்ந்து நில்லுங்கோ. இங்க சகோதர சாபத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுவது? மனஸ்தாபங்கள் சாபம் கிடையாது. சகோதரர்களாம் ஒற்றுமையா இருக்கணும், சகோதரிகள் ஒற்றுமையா இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு நிறைய செய்யணும். அப்படின்னா நாங்க அண்ணா தம்பிலாம் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும் சார். அப்படின்னா அது என்ன தெரியுமா? அஷ்டமி திதி, பிரதோஷம், இந்த 2ம், தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. யார வழிபடணும் தெரியுமா? சகோதரர்களா நல்லா இருக்கணும், திட்டகாத்திரமா இருக்கணும், மனோ தைரியமா இருக்கணும்னா நந்திகேஷ பகவானை வழிபட வேண்டும். நந்திகேஷ பகவானை வழிபடணும். ஏன் சார் நந்திகேஸ்வர் சொல்றார் அப்படின்னா, புராணத்துல சொல்லியிருக்க. நந்திகேஸ்வர் ஏன் தெரியுமா வழிபடுறோம்? நந்திகேஸ்வர் தான் மனோ தைரியம், உடல் பலம், புத்தி பலம். அதனால்தான் சிவபெருமானுக்கு, சிவகணத்துக்கு தலைவனாக இருந்த சிவபெருமான அவ்வளவு ஈஸியா தரிசனம் பண்ண முடியாது. நந்திகேஸ்வரை பார்க்கணும். ஜட்ஜ்மெண்ட் சார் அவரை வழிபட்டேன்னா சகோதரர்களுடைய ஒற்றுமை நல்லா அப்படியே நிலைத்து நிற்கும். சகோதரர்களுடைய மனஸ்தாபங்கள் சாபங்கள் எல்லாம் விலகும். அண்ணா தம்பி நல்லா இருக்கணும், அக்கா தங்கைகள் நல்லா இருக்கணும். நான் கல்யாணம் ஆகி எங்க தாத்துக்கு வந்துட்டேன் சார், எங்க அக்கா இருக்கா, எல்லாரும் கூட பிறந்தவாதான், ஒரு தாய் வயிற்றுல எல்லாரும் பிறந்து வந்திருக்கோம். நல்லா இருக்கணும் வேண்டணும்னா பிரதோஷத்தன்னைக்கோ அஷ்டமியிலேயோ நந்திகேஷ பகவானை வழிபடுங்கள். நந்திகேஷுக்கு நிறைய பழம் பால் வாங்கி கொடுங்கோ, அபிஷேகத்துக்கு பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்கோ, பழங்கள் வாங்கி கொடுங்கோ. வில்வம் நந்திகேஸ்வருக்கு பிரதோஷ காலத்துல இதே மாதிரி நம்ம செஞ்சோம்னா சகோதர சகோதரிகள் நன்றாக இருப்பார்கள். சார் எங்க பசங்கள்லாம் பண்ண மாட்டானா, அவெல்லாம் ஆபீஸ் போறவா, நான் அப்பா அம்மா பண்ணலாமா? தாராளமா பண்ணுங்க. உங்க குழந்தைகள், உங்களுக்கு பொண்ணும் பையனும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். சொல்லுவா பையன்ட்ட, நீ கல்யாணம் ஆனா உன் தங்கையை விட்டு கொடுக்க கூடாதுடா அப்படின்பா. அது மாதிரி தங்கைக்கு கல்யாணம் ஆனா சொல்லுவா, அண்ணாவோட உறவு வச்சுக்கணுண்டி அப்படின்பா. ஏன் அப்படின்னா இந்த சகோதர தத்துவங்கள் நல்லபடியா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நந்திகேஷ பகவானை வழிபட வேண்டும். இப்ப இந்த 3 சொன்னேன், தாய் தந்தையர் இவெல்லாம் விசேஷமா ஏகாதசி அன்னைக்கு நம்ம அப்பா அம்மாக்காக வழிபடணும், சிவபெருமானை வழிபட வேண்டும். அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் இருக்கா? கல்யாணம் ஆனோடனே நேர ஓல்டேஜ்னு இப்ப நிறைய ஆரம்பிச்சுட்டா. தயவு செய்து எல்லாம் பண்ணாதீங்க. இருக்கிற வரைக்கும் நம்ம மடியில வச்சுக்கோங்க. ஆதிசங்கருடைய அம்மா என்ன தெரியுமா பண்ணா? ஆதிசங்கருக்கு வரம் கொடுக்கும் போது என்ன சொன்னா தெரியுமா? கடைசியா, சங்கரா என்னுடைய காலம் கனிவு வரும்போது நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாங்கிட்ட வந்த ஒரே ஒரு வரம் அம்மா கேட்டது. ஒரே ஒரு புள்ள சன்னியாசியா கொடுத்தா, ஆனால் தன்னுடைய ஜீவன் போகும் பொழுது மடியில போகணும்னா சங்கரான்னு கூப்பிட்டா ஓடி வந்துட்டார் பகவான் ஆதிசங்கரர். அவர் தான் அப்பா அம்மாவுக்கு முதல்ல உதாரணம்.
அப்பா அம்மா கூப்பிட்ட உடனே சங்கரர் வந்தார் பத்தியில அம்மாவுக்காக. அதுதான் சார் உலகம். அதான் இன்னைக்கும் ஆதிசங்கரர். நம்மளாம் அப்பா அம்மாவுக்கு தயவு செய்து சாப்பாடு போடுங்க. அப்பா அம்மாவும் குழந்தைகளை எதுவும் சொல்லாதீர்கள். அதனாலதான் இந்த மனக்கசப்புகள் விலக. அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் பேர்ல வெறுப்பு ஒரு சில பேர் இருக்கலாம், அதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் விலக. ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசியில் சிவபெருமானை வழிபடுங்கள். சார் ஏகாதசி சொல்லி நீங்க சிவபெருமான சொல்றீல, ஏன் மகாவிஷ்ணு தானே ஏகாதசிக்கு உதாரணம்? இல்லை, புராணத்தில் என்ன சொல்கிறார் என்றால் சிவபெருமானை வழிபட வேண்டும். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும். இங்கே ஞானசம்பந்தருக்கு சொல்றார், தொடுடைய செவியல் விடையறிகோன் துவன்மது சூடி. எங்க காமிக்கிறார் ஞானசம்பந்தர்? அப்பாவுக்கு மேல கைய தூக்கி காமிச்சார். யாரு? தோடுடைய செவியின் விடையறியோன். நந்திகேஸ்வர வாகனத்தில தாயும் தந்தையுமாக எம்பெருமான் வந்தார். தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர் பார்வதி பரமேஸ்வரன். அதனால்தான் அப்பா அம்மாவுக்காக நம்மளும் வேண்டணும். எங்க அப்பா நல்லா இருக்கணும் சார். சார் இந்த பூலோகத்துல என்ன சார் வேணும் உங்களுக்கு? பொண்ணும் பொருளும் எதையும் ஆசைப்படாதீங்க, சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. ஒண்ணு மட்டும் வாழ்க்கையில நல்லதே நடக்கணும். வியாதி மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க சார் சுவாமிகிட்ட. வியாதியே வரக்கூடாது. எப்படி அம்மாவுடைய கர்ப்பஸ்தானத்திலிருந்து வெளியில வந்தோம்? 90 வயசு 95 வயசு தாத்தா கேளுங்க, உங்க அப்பா உங்க அம்மாவுடைய வயசு என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க கிராமத்துல பிறந்தோம்னு சொல்லுவா. இப்பெல்லாம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் நம்மலாம். அவர் எப்படி கர்ப்பஸ்தானத்தை 95 பேருக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கார், வியாதிலாம் இல்லாம. அதே மாதிரி நமக்கு வியாதியே வரக்கூடாது முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோ. ஏன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் சாதாரணமா போனோம்னா 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் நம்ம செலவு பண்றோம். வியாதி வரக்கூடாது, பகவானை பிரார்த்தனை பண்ணணும். அதை மட்டும் நீங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் பண்ணுங்க. அது யார்கிட்ட போய் வேண்டணும்னா ஏகாதசி அன்று சிவபெருமானிடம் வழிபட வேண்டும். நம்ம அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னா ஏகாதசி ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசியில சிவபெருமானை வழிபடுங்கள். தந்தையும் தாயும் ஆனவன் எம்பெருமான் பரமேஸ்வரன். அதனாலதான் இந்த சாபத்தை பற்றி நம்ம சொன்னோம். சகோதரர்கள் எல்லாம் நந்திகேஷ பகவானை வழிபடுங்கள். மனோ தைரியம் கிடைக்கும், அண்ணா தம்பிக்கு பலம் கிடைக்கும். தங்க வேண்டலாம், எங்க அண்ணா கல்யாணம் ஆகல அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். நந்திகேஷ பகவான்கிட்ட சொல்லுங்க. யாரு காதுல போய் சொல்லாதீங்க, சுவாமிகிட்ட நின்று பிரார்த்தனை பண்ணுங்க. நந்திகேஸ்வரர் செவிடு கிடையாது, எல்லாரும் அந்த காதுல போய் சொல்லுவா. நந்திகேஸ்வர் சிவபெருமானை ஒரு கண்ணால் சிவ தரிசனம், ஒரு கண்ணால் மக்களை பார்ப்பார். நீ நந்தியை பார்த்தேன்னா நந்தியோட கண்ணு நேர சிவபெருமான பார்க்கல, ஒரு கண்ணால் அவர் சிவனை பார்த்துட்டே இருக்கார், ஒரு கண்ணால நம்மளை பார்த்துட்டு இருக்கார். அதனாலதான் நீங்க வலது காதுல போய் சொல்லுவா. சொல்லாதீங்க, அந்த வலதுக்குன்னு நம்மளை பார்க்கறது, இடதுக்குன்னு சிவபெருமான பார்க்கும். ஆகையினால நீங்க அந்த நந்திகேஷ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நம்ம சகோதரர்கள் எல்லாம் நல்லா மேலும் மேலும் உயர்ந்து நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வருவா. சகோதரிகளும் நல்லா இருப்பார்கள். அதனால எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை அனுப்போம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.